வெல்கம் டு சம்சாத் கிச்சன். இன்னைக்கு நம்ம சம்சாத் கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா பிரெட் லோஃப் எப்படி செய்யறதுனாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சம்சாத் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சாண்ட்விச் செய்யறதுக்காக தான் நான் இன்னைக்கு பிரெட் லோஃப் செய்ய போறேன். பிரெட் லோஃப் செய்ய தேவையான பொருட்கள்: ஆல் பர்பஸ் ஃபிளார், மைதா மாவு 2 கப், இந்த மாதிரி மெஷரிங் கப்க்கு 2 கப் எடுத்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு, ட்ரை ஈஸ்ட் மெஷரிங் ஸ்பூன்ல 1 டீஸ்பூன் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சர்க்கரை மெஷரிங் ஸ்பூன்ல 1 டீஸ்பூனும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நம்ம நார்மல் ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். பால் மிதமான சூட்ல 1 கப் எடுத்துக்கலாம். இப்போ பிரெட் லோஃப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல நம்ம எடுத்து வச்சிருந்த மிதமான சூட்ல இருக்கிற பாலை ஊத்திக்கலாம். பாலை ஊத்துனதுக்கு அப்புறம் ஈஸ்ட சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஃபெர்மெண்டேஷன் ஆகணும். இப்போ இதை எடுத்து ஓரமா வச்சுக்கலாம். பாலை ரொம்ப சூடா ஊத்தக்கூடாதுங்க, ஈஸ்ட் ஃபெர்மெண்டேஷன் ஆகாது. பிரெட் லோஃப் பண்றதுக்கு இந்த மாதிரி காஞ்ச கண்ணாடி பவுல், அதே போல மிக்சரும் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு எலக்ட்ரிக் மிக்சர்ல தான் மிக்ஸ் பண்ண போறேன். இப்போ இந்த பவுல்ல நம்ம மைதா மாவை சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமா உப்பு, சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சர்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி எலக்ட்ரிக் மிக்சர் இல்லாதவங்க கையில கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால்ல ஈஸ்ட் போட்டு வச்சிருந்தோம் இல்லையா, இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இத நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவோட சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஊத்திக்கோங்க. மிக்சர் வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பால் ஊத்தி பிசைஞ்சதுல இந்த ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. இப்ப நம்ம கொஞ்சமா மிதமான சூட்ல இருக்கிற தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம். இப்பதான் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறம் இப்ப நம்ம இத 1 மணி நேரம் ஊற வைக்க போறோம். இப்போ இத ஒரு லிட் போட்டு முடிக்கலாம். பாருங்க, இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னாலே தெரியும் நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவு 2 மடங்கா ஜாஸ்தி ஆயிருக்கு. இப்போ இத திறந்துக்கலாம். உப்புன மாவை ஒரு தடவை நான் பிசைஞ்சு நான் இந்த மாதிரி ஆக்கியிருக்கேன். இப்போ நம்ம இந்த மாவை ஷேப் பண்ணி நம்ம டின்ல வைக்க போறோம். மார்க்கெட்ல பிரெட் லோஃப் பண்றதுக்காக இந்த மாதிரி டின் சேல் ஆகுது, நீங்க வாங்கிக்கலாம். இல்ல ஆன்லைன்ல கூட நீங்க வாங்கிக்கலாம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்றதோட சேர்த்து வருதுங்க. பட்டர் வச்சு இந்த மாதிரி 4 சைடும் நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளேயும் 4 சைடு கிரீஸ் பண்ணிருக்கேன். பட்டர்ல மேல மூடியிலையும் கிரீஸ் பண்ணிருக்கேங்க. இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ ஷேப் பண்ண பிரெட் லோஃப் மாவை நம்ம இப்ப வச்சுக்கலாம். இன்னோட மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சமா இது ரைஸ் ஆகுங்க, அதுக்கு வைக்கலாம். 1/2 மணி நேரம் வைக்கணும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம இதை திறந்துக்கலாம். நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேல நம்ம லைட்டா பட்டர் தேய்ச்சிக்கலாம். பட்டரை லைட்டா பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி 1 டீஸ்பூன் பால் எடுத்து சுத்தோறும் நம்ம ஊத்தி விட்டுக்கலாம். இப்போ இந்த டின்னை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துல ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு லிட் போட்டு மூடி ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் 10 நிமிஷத்துக்கு. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை ஓபன் பண்ணிக்கலாம். உள்ள வச்சதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல நம்ம ஸ்டவ் வச்சுக்கலாம். ஸ்டவ் வச்சு 40 நிமிஷத்துக்கு இது பேக் ஆகணுங்க. இப்ப லிட்ட போட்டு மூடிக்கோங்க. 40 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்ப பிரெட் லோஃப் ரெடியா இருக்கும். நம்ம இப்ப இதை திறந்துக்கலாம். லிட்ட திறந்துக்கோங்க. இது ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்துக்கோங்க, ஒட்டாம வருதான்னு பாருங்க. ஒட்டாம வந்திருக்கு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிரெட் லோஃபை ஒரு 10 நிமிஷம் ஆற விடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம இங்க கவுண்டர் பார்ட்ல நம்ம இதை தலைகீழா வச்சு கொட்டிக்கலாம். சுட சுட சுவையான சாண்ட்விச் பிரெட் லோஃப் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்க வீட்டுல இந்த மாதிரி பிரெட் லோஃப் ரெடி பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. செய்யற ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சம்சாத் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். பாருங்க, பிரெட் உள்ளேயும் எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சம்சாத் கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் செய்யற ஒவ்வொரு குக்கிங் ரெசிபிஸோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனே வரும். ஃப்ரெண்ட்ஸ் பை. இன்னொரு வீடியோல இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன்.